ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வெள்ளை சோளமும் பச்சை பயிரும் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். இப்போ நான் வெள்ளை சோளம் வந்து ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை பயிர் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா கழுவிக்கலாம். இது கூட என்ன சேர்த்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு கழுவி இப்போ எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு 3 ட்ரிப்பு கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு 1½ டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்திக்கிறேன். உளுந்து சேர்த்தனோம்னா இந்த மாவோட ரொம்ப நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இன்னொரு டைமும் கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். பச்சைப்பயிரும் நம்மளுக்கு இந்த சோளமும் வெள்ளை சோளமும் நல்லா ஊறி வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரைச்சி வச்சோம்னா நான் மறுநாள் காலையில் தான் செய்கிறதுக்கு இப்போ ஊற வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு, சோளமும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து, சோளம், நம்ம பச்சைப்பயிறு எல்லாமே ஊறி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும். ஒரு டைம் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ ரெண்டு டைமாக தான் போட்டு அரைக்கணுங்க. ஒரே டைம் போட்டு அரைக்க முடியாது. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். அரைச்சி எடுத்ததை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கைவிட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது காலையில் இதில் இந்த மாவு வந்து நம்ம பணியாரமும் செய்யலாம், நம்ம தோசையும் சுடலாங்க. 2 விதமாகவும் நம்ம செய்யலாம். தோசை வந்து நல்லா ஆப்பம் மாதிரி நல்லா பஃபியாக வரும். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு இப்போ நம்ம நல்லா புளிக்க வச்சுட்டு மாவு பார்க்கலாம். இப்போ நான் காலையில் எடுத்தேன். மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். உப்பெல்லாம் நம்ம நைட்டே போட்டு கலந்து வச்சிட்டோங்க. இப்போ இதுக்கு மாவில் என்ன போடலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து 2 கேரட்டை நல்லா நெய்ஸாக சொரவி எடுத்திருக்கேன். அதை இந்த மாவுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி மல்லி இலையை நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. இப்போ அதையும் இந்த மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ நல்லா கலந்தாச்சு மாவு. இந்த பக்கம் ஒரு பணியாரக்கல் வச்சாச்சுங்க. வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் அதில் தடவி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவில் எடுத்து ஊற்றிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை சோளம் பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் அரிசி எதுவுமே நம்ம இப்போ கலந்துக்கல. இதுக்கு சூப்பராக ஒரு உளுந்து போட்டு ஒரு கருவேப்பிலை சட்னி தான் அரைச்சிருக்கேன், கார சட்னி. இதே மாவுலேயே வந்து இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிறேங்க. தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ கல் நல்லா காஞ்சதையும் இப்போ தோசை ஊற்றி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ முருகி நான் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, ஒரே மாவில் 2 விதமான நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காலையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கலாம்.